பேரல்லாம் சேமா எடுக்க முடியாது. ஐ மீன் இப்போ ஏபிஐ இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். ஏபிஐ இல்ல பப்ளிக்கா இருக்குன்னா அது ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். அது ஒரு ஒர்க் டேனா அது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே இருக்கும் அது ஃபைனல் ப்ராடக்ட்ல. பட் எம்விபில அது எதுவுமே இருக்காது. எம்விபில வந்து வெறும் பிஜிசிஎல்ல மட்டும் எதெல்லாம் எலிஜிபிளோ அது மட்டும் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் நான் லைனா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவேன். ஸோ எம்விபியில பார்த்தோன்னா ஃபைனல் எம்விபியோட ப்ராடக்ட் என்ன இருக்குன்னா உனக்கு வந்து டெய்லி ரிமைண்டரோ இல்லை வீக்லி ரிமைண்டரோ ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ உனக்கு இந்த ஜாப் போஸ்டிங் நீ கேட்ட கிரைட்டீரியால வருதோ அது வந்து உள்ள போய் ஐ மீன் நாட் ஓன்லி தி டைட்டில், இதுக்குள்ள போனோம்னா எங்க அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் படிச்சு இந்த ஆடு இந்த ஃபுல்லா படிச்சு இப்ப இதுன்னு வச்சுக்கோ, இந்த மேனேஜர்னு வச்சுக்கோ, இதை வந்து படிக்கும். இதை படிச்சுட்டு நீ என்னன்னு உனக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட்டா இருக்கும்ல, அது எங்க செக் பண்ண வந்து ஓகே மேனேஜரு இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்கு, நீ இந்த டீடைல்ஸ் நீ கொடுத்துருவ. கோமகன்னா 60% மார்க், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வச்சிருக்கான், அது எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணும். மேனேஜர்னா அதுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு இது மாதிரி செக் பண்ணும் உன் ப்ரொஃபைல் கூட எலிஜிபிளான்னு பார்க்கணும். எலிஜிபிள் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வைக்கும், எலிஜிபிள் இல்லைன்னா தூக்கி போட்டோம். ஸோ இது செகண்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இது ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கணும் அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா உனக்கு அடுத்த ப்ராசஸ் ஆகும். அப்ளிகேஷன் க்ளோஸ்டா இருக்கு இல்ல அவுட் ஆஃப் டேட்ல இருக்குன்னா அதெல்லாம் பார்க்காது. ஸோ இன்கேஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னா இதுக்கு மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணி பிடிஎஃப் என்ன ஃபார்மேட் பண்ணாலும் இருக்கும் அதெல்லாம் ரீட் பண்ணி உனக்கு 1 to 1 செக் பண்ணும். உனக்கு ஏஜ் வருது, கிரைட்டீரியா எல்லாமே செக் பண்ணும். நீ ஹெச்டிசில ஒர்க் பண்ற இல்லையா, அது மாதிரி எல்லாமே செக் பண்ணி உனக்கு எதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும். எலிஜிபிள் இருக்குன்னா உனக்கு அது அந்த வீக்லி ரன் ஆகி உனக்கு வந்து ஒரு வீக்லி ரிப்போர்ட் மாதிரி உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். இது மாதிரி இருக்கு, இது எலிஜிபிளா இருக்க போய் அப்ளை பண்ணும். ஏன்னா இங்கே இருக்கு நிறைய கிரைட்டீரியா, அட்லீஸ்ட் 7 years போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் டீகோட் பண்ணி உனக்கு மேப்டா இருக்கா இல்லையா அது மாதிரி பார்க்கும். அதே மாதிரி அதுலதான் இந்த எலிஜிபிலிட்டி அலர்ட்டும் ப்ராபபிலிட்டி அலர்ட்டும் வரும். எலிஜிபிலிட்டினா இதுல வந்து உனக்கு எல்லாருமே 100% எலிஜிபிளா இருக்க முடியாது இந்த இதுல. ஸோ அதுல அந்த பர்சன்டேஜ் காட்டும். ஸோ இதுல வந்து இப்ப ஆக்சுவலி இந்த ரோலுக்கு என்னன்னா உனக்கு ஆக்சுவலி டேக் ஹோம் வந்து 70K மேல இருந்தாலும் அது அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது கேட் கிடையாது. இது வந்து தனியா பிரைவேட்டா இருக்கிறதுனால உனக்கு கரண்ட் இன்ஹான்ஸ் சேலரி வந்து 70K மேல இருக்கும். அது ஒரு பாயிண்டா இருக்கும் கீழே. அப்ப இருந்தாதான் அது ஐடிஏன்னு இருக்குல்ல, ஐ திங்க் திஸ் இஸ் தி ஐடியா நினைக்கிறேன். இன்ஹான்ஸ் சேலரி ஏதோ 70 to 2 lakh இருந்தாதான் இது அப்ளை பண்ண முடியும். இந்த அது ஒரு மினிமம் கிராஸ் இந்த இது ஏதோ ஒன்று இது இருக்கணும். 1.1 lakh இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். டெப்யூட்டி மேனேஜருக்கு 97,000 இருக்கணும், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 76,000 இருக்கணும் மந்த்லி பிரைவேட் செக்டர்ல இருந்து வரணும். ஸோ இது மாதிரி எக்கச்சக்க கிரைட்டீரியா மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீ டீபங்க் பண்ணி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால கொண்டு வருவதெல்லாம். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா இது மாதிரி இதுதான் உனக்கு ப்ராபபிலிட்டி. இப்போ கவர்மெண்ட்ல உனக்கு தெரியல ஆமா எவ்வளவு இருக்கு. இப்ப நீ 7 இருக்கு அப்படின்னா இல்ல 3 இருக்கு இல்ல 12 இருக்குன்னா இதுக்கு நீ செக் கொடுத்துருப்ப, அதுக்கு ஏத்த மாதிரி போட்டு உனக்கு ஓகே மொத்த ப்ரொஃபைல்ல இவ்வளவுதான் இருக்கு அது ப்ராபபிலிட்டி. அதெல்லாம் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ் தான், ஃபைனல் மேண்டேட்டரி இல்லை. எலிஜிபிலிட்டி மேண்டேட்டரி வச்சுக்கலாம், அதுதான் தேவை. அதுக்கப்புறம் வரணும் வீக்லி அலர்ட் பண்ணணும். இதுதான் இப்போதைக்கு பேஸ் ஐடியா. ஒரே ஒரு சைட் வருது. ஸோ இதுக்கு டெக் ஸ்டாக் அப்படின்றது ஒன்று சொல்லியிருந்தான். டெக் ஸ்டாக் அப்படின்னா இந்த ஹோல் ப்ராடக்டோ இல்லை ஹோல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ என்னென்ன டைப் ஆஃப் டூல்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு பயங்கர லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். நீ ஒன்று சொன்னாலே செத்து போயிடும். நானு வேணும்னா இஷ்டமேனிக்கு போட்டு வச்சிருக்கான். ஸோ இதுல இதுவும் அவனே தான் கொடுத்துட்டான். இந்த ஏஐ கொடுத்துருச்சு. லைக் கோர் டெவலப்மெண்ட் என்னது, ஸ்கிராப்பிங் பண்றதுக்கு எது, ரெஸ்யூம் ப்ராசஸ் பண்றதுக்கு எது, ஸ்டோரேஜ் எதுல பண்ணலாம், நோட்டிபிகேஷன் எப்படி போகணும், டெப்ளாய்மெண்ட் எப்படி, அது மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் போட்டான். ஸோ இதுல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல தான் இந்த நோஷன் வரும். இதுதான் அந்த பார்த்துட்டு ஸ்க்ரீன் தான் நோஷன் எல்லாம் இதுல வந்துடும். அது மாதிரி ஃபியூச்சர் ஃபீச்சர்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா அது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு என்ன ப்ரிசைஸா சந்திரகுமார்க்கு வேணும்னா இது எல்லாமே ஓகேவா இந்த கேட்டகரிக்கு, இல்லை இதுல வந்து இது இல்லாம பெஸ்ட் வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற ஒரு சஜஷன். ஸோ நான் பிரைமரியா சொல்லு. நான் பிரைமரியா பைத்தான்ல பேஸா வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும். ஏன்னா நான் லைப்ரரி சப்போர்ட்டும் நல்லா இருக்கு, எல்லாமே பைத்தான்ல நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் மற்ற எது இருந்தாலுமே நீ பைத்தானுக்கு ஒரு காமன்
ஃபார்மா கொண்டு வந்துடலாம். அதனால நான் பைத்தானா பேஸா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது, கீழே எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இருக்குன்னா நான் சாட்ஜெக்ட்ல போட்டுட்டு நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். பேசிக் கோடிங் தெரியும், அதை நான் பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் இது கூட போட்டுருவேன். மெயினா என்ன, நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் புக்ஸ் லாங்குவேஜ் அது மாதிரி தான். ஸோ நம்ம காலேஜ்ல படிச்சிட்டோம். அதான் நான் எனக்கு இது பண்ணணும்னு வந்து. அது இல்லாம இப்போ உங்களுக்கு இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோயேன். இதோட அவுட்புட் இதுதான் காட்டுறாங்க எனக்கு. நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல, இதுதான் போட்டிருக்கான் என்ன பர்பஸ், இதுதான் நீ ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாலும் போட்டிருக்கான். ஸோ இதுவும் வேலிடா அப்படின்றது ஓகே. இல்லை இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ வேணாம், நீ வேற ஏதாவது ஒன்று இருக்கு அது நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குற அப்படின்னா நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன். அதுதான் தற்போதைய ஃபாஸ்ட் ஏபிஐலாம் ஓகே தான், ஃபாஸ்ட் ஏபிஐ ஓகே தான், ஏபிஐ ஷெட்யூலர் ஓகே தான், நீங்கள் கொடுத்துருக்க எல்லாமே ஓகே தான். ஸ்கிராப்பிங் அண்ட் பாசிங்க்கு வந்து நீ டேரெக்டாக சாட்ஜிபிடியே யூஸ் பண்ணிக்கலாம். அது இது மூணுமே தேவையில்ல. இது எல்லாமே வந்து நீ கஷ்டமாக பண்ண வேண்டியது. நீ ஒன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சிம்பிளஸ்ட் ஆப்ஷன். அங்கே வெப்சைட் போய் வெப்சைட்டை பிரிண்ட் பண்ண ஸோ சேவ் ஆஸ் பிடிஎஃப் இருக்கா, நீ இப்போ பண்ண தேவையில்ல. பட் ஆனால் உனக்கு ஐடியாக்காக சொல்கிறேன். இல்ல இது எனக்கு டைரக்டா வந்துடும். இது ஈஸின்றது இல்லையே, இது வந்து பிரிலிமினரி ஸ்டேஜ் நீ சொல்றது. எனக்கு வந்து இப்ப நான் இதை பிரிண்ட் பண்ணனா எனக்கு அடுத்த லிங்க்ல போக முடியாது, பிரச்சனையாச்சு. ஆனா இதுல எனக்கு லிங்கோட வந்துருங்க. அப்ப பேக் போ. அப்ப நீ போட்டது தான் கரெக்ட் ஆக்சுவலா. நீ அந்த வெறும் டெக்ஸ்ட் ஃபில்டர் பண்றதுனா நம்ம இதுல நீ சொல்ற மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்லை. இப்ப நான் இது வந்து இது செக் பண்றேன், இது ஓப்பனா இருக்குன்னா எனக்கு இந்த 2 லிங்கோ இல்ல எவ்வளவு லிங்கோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த லிங்கை நான் டவுன்லோட் பண்ணி அது போயிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ். ஒரு ஸ்டாப் பண்ற ப்ராசஸ் அப்படின்னா நீ போட்டது தான் கரெக்ட் ஆக்சுவலா. அதுதான் பெட்டர். இதை விட இன்னொரு பெட்டர் வே இருக்கு. பட் ஐ மீன் திஸ் இஸ் ஃபைன். நீ லேப்டாப்ல இருந்தால் இன்னொரு பெட்டர் வே காமிக்கலாம். இதில் எப்படி காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. டேப்ல அது இருக்காது. டெவ் டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ எல்லா டெவ் டூல்ஸ் போகணும் இதில் இல்லை, அந்த வெப்சைட்டில் நீ ஓப்பன் பண்ண வெப்சைட்டில் நீ ஓப்பன் பண்ணல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போடா, அதில் இதில் டெவ் டூல்ஸ் ஓப்பன் பண்ணணும்டா. இதில் அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். டேப்ல ஓப்பன் ஆகாதுடா. F11 எக்ஸாக்ட்லி எஸ். அந்த இன்ஸ்பெக்டர்ல வராது. அது நீ இதுல இருந்து எடுத்துக்கலாம், இதுல போட்டா வந்துரும். ஓகே, அதுல போயிட்டு அது நீ போட முடிஞ்சா ஓபன் பண்ணிக்கலாம். நான் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நான் ஓபன் பண்றதே மொசில்லால தான் நான் யூசர் ஏஜென்ட்டா போடுறேன். இல்லடா, உனக்கு அவுட்புட் எதலடா பாப்ப? நீ இதுல ரன் பண்ணும்போது உனக்கு எதல அவுட்புட் வரும்? இல்ல அவுட்புட் அண்ட் டெக்ஸ்ட் ஃபைலா வந்துரும். அதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வந்து டெவ் டூல்ஸ் இருந்தால் தான் உன்னால் நான் சொல்கிறதையே காமிக்க முடியும்னு சொல்கிறேன். பட் ஐ மீன் டு பிகின் வித் திஸ் இஸ் ஃபைன். அங்கே போ, அந்த பேஜ் போ. ஸோ இது எல்லாமே ஓகே. அதுக்கடுத்து ரெஸ்யூம் ப்ராசஸிங்க்கு வந்து ரெஸ்யூம் ப்ராசஸிங் எப்படி பண்ண போகிறேன்? இல்லைடா, இது கண்டிப்பாக உனக்கு ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ்டா. ரெஸ்யூம் ப்ராசஸிங் வந்து நீ மொத்தமாக சாட்ஜிபிடிக்கு அப்லோட் பண்ணிடு. அது அனுசரி இல்லை எனக்கு எலிஜிபிலிட்டி என்ன, நீ கொஷின்ஸாக கேட்டுட்டு அது ஜேசான அவுட்புட் எடுத்துக்கலாம். இல்ல இந்த ரெஸ்யூம் ப்ராசஸிங் என்னன்னா, நீ வந்து 1 to 1 என்டர் பண்ண தேவையில்ல. நீ பழைய ரெஸ்யூம் போட்டுட்டேன்னா உனக்கு டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். அதுல மிச்சம் இருக்கிற எம்டி இது மட்டும் தான் எனக்கு திரும்பி கேட்கும். என்னோட ரெஸ்யூம்ல வந்து என்னோட சிடிசி இருக்காது, டேக் ஹோம் இருக்காது. சிடிசி அப்லோட் பண்ணிடுவேன், சாரி நான் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிடுறேன். எது தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கும். எக்ஸ்பீரியன்ஸ். சோ பேசிக்கலி இது உன்னோட ரெஸ்யூம் தான ப்ராசஸ் பண்ணும். இப்போதைக்கு யார் ரெஸ்யூம் ப்ராசஸ் பண்ணும். அதுதான் சொல்றேன். இந்த ரெஸ்யூம் ப்ராசஸிங் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னா, மை பிடிஎஃப் எம்யூ இது எதுவுமே வந்து ஏஐ கிடையாது. எல்லாமே மேனுவலா பண்றது, ஐ மீன் ப்ரோக்ராமேட்டிக்கா பண்றது. அந்த ரெஸ்யூமையே நீ சாட்ஜிபிடிக்கு அனுப்பிச்சிட்டு சாட்ஜிபிடியில இருந்து உனக்கு தேவையான டீடைல்ஸை ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கோ. ரெஸ்யூமை மேனுவலா ப்ராசஸ் பண்ணாதுன்னு சொல்றேன். புரியுதா? புரியுது. நீ மேனுவலா ப்ராசஸ் பண்ணா ஒவ்வொரு ரெஸ்யூமோட ஃபார்மட்டையும் நீ உட்கார்ந்து மேட்ச் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு தான் நான் டாக்லிங் பார்த்துட்டு இருந்தேன். ஃபார்மட்லாம் இங்க பிரச்சனை இல்லை. ஏன் இது எப்படி ஒர்க் ஆகும் டாக்லிங்?
இதுதான் இமேஜ் எல்லாம் என்ன ஃபார்மேட்ல நீ கொடுத்தாலும் உனக்கு வந்து அந்த ஃபார்மேட்டை சொல்லடா, அந்த ஃபார்மேட்டை சொல்லடா. ரெஸ்யூமோட ஃபார்மேட்ரா. எல்லாரும் ஒரே மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்களே. அதுதான்டா நானும் சொல்றேன். இது ஒரு டூல் பார்த்தேன் இப்ப. ஏய் நீ சொல்ற ஃபார்மேட் வந்து பிடிஎஃப் இல்லடா, எது இருந்தாலும் ஓகேடா, எனக்கு அதுமே புரியுது. நீங்க இது வந்து இது ஆக்சுவலி என்ன பண்ணும்னா பாசிங் ஆஃப் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் என்ன இமேஜ் சேர்த்து தான் உனக்கு மாறுது. சோ நீ ஃபார்மேட் நீ சொல்றது ஃபார்மேட் சொல்ற கரெக்ட்டா? நான் சொல்றது இப்போ நேம் வந்து நீ டாப்ல போட்டுருக்கன்னு வெச்சுக்கலாம். இன்னொருத்தன் வந்து அதுதான் எக்ஸாக்ட்லி. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? இதுல நேம் எனக்கு இதோட இந்த டூல். ஓகே, இன்ட்ரஸ்டிங். சரி அப்ப அனுப்பிச்சு விடு, நான் பார்க்கறது என்னன்னு சொல்லிட்டு. இது எனக்கும் தெரியல. இது எல்லாமே நீ சொல்ற மாதிரி பிடிஎஃப் உள்ளேயும் மாறுது. அது இல்லாம மத்த ஃபைல் ஃபார்மேட் மாறுது. ஏதோ உள்ள ஃபைல் ஃபார்மேட் பிரச்சனையே கிடையாதுடா. ஃபைல் ஃபார்மேட்டை பத்தி நான் பேசவே இல்லை. நான் சொல்றது வந்து அட்வான்ஸ் பிடிஎஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ளூடிங் பேஜ் லேஅவுட், ரீடிங் ஆர்டர், டேப் ஸ்ட்ரக்சர் இதுவுமே கிடையாது. இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நான் சொல்றது ஓகே, அது பண்ணா நல்லது, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ரெஸ்யூமே என் ரெஸ்யூமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்காக சேமா இருக்காது. புரியுது, நீ சொல்றது புரியுது. இது இங்க கொடுத்திருக்கிறது பேஜ் லேஅவுட்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலா நான் பேஜ் லேஅவுட் பத்தியே பேசல. ரீடிங் ஆர்டரும் நான் பேசல. ஆக்சுவலா அதெல்லாம் விட்டு, ரீடிங் ஆர்டர் வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்டா இருக்கும். அந்த ஓசிஆர் சப்போர்ட் தான் வந்து உனக்கு பிடிஎஃப்ல பண்ண முடியும், இமேஜஸ்லையும் பிடிஎஃப்லையும். ஆனால் உனக்கு ஓசிஆரை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் அந்த ஓசிஆர் கான்டெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்கே போட்டிருக்கான், ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எங்கே போட்டிருக்கான், கம்பெனியை பற்றி எங்கே போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அது நீ டேரக்டா சார்ஜ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ். ஓகே, அது போஸ்ட்கிரஸ். ஓகே, எதுக்குன்னு எனக்கு தெரியல, என்ன ஸ்டோர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. என்ன ஸ்டோர் பண்ணுவேன்னா நீ பார்ஸ் பண்ணதையே திருப்பி ஸ்டோர் பண்ணி வைப்ப. வேற என்ன ஸ்டோர் பண்ணுவேன், அவ்வளோதான். உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது புது நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்றது உனக்கு உன்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? லைக் நீ உனக்கு வாரம் வந்துட்டே வந்துட்டு இருக்க கூடாதுல்ல. யூசரோட ப்ரொஃபைல் மட்டும் கிடையாது. இப்போ உனக்கு புது ஜாப் போஸ்டிங் வந்துருக்கு அப்படின்னா அது புதுசுன்றதே உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அது போன வாட்டி வந்ததே திருப்பியும் படிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல. ஸோ அடுத்தது ரெண்டாவது யூஸரோட ப்ரொஃபைல் ஆப்வியஸ்லி. பட் ஐ மீன் ப்ரைமரி திங் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து அது எஸ்கியூஎல் லைட்ரா. லைக் இது ரெண்டுத்துல எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் சொல்கிறது போஸ்ட்கிரஸ் சொல்லுவேன். ஏதோ ஒன்று தான். எஸ்கியூஎல் லைட்டும் சூஸ் பண்ணலாம், போஸ்ட்கிரஸும் சூஸ் பண்ணலாம். போஸ்ட்கிரஸ் வந்து பெட்டர், லைக் ஃபியூச்சருக்கும் ஹெல்ப் ஆகும். எஸ்கியூஎல் லைட்னா நீ அப்புறம் மாற்றும் போது நிறைய மைக்ரேட் பண்ணணும். போஸ்ட்கிரஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இமெயில் அனுப்ப போகிற அப்படின்னா சென்ட்ரா, அவ்வளோதான். பட் அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா டெக்ஸ்ட் தான். இது இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இருக்கு ப்ராசஸ். டிப்ளாய்மெண்ட்டும் லாஸ்ட், இதெல்லாம் தேவையில்ல. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தேவையில்ல. ஃபீச்சர் அதான் அது நீ எதனா யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டப் தானே? இல்ல அது டிப்ளாய்மெண்ட் வேற, ரெபாசிட்டரி வேற. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸா அப்படின்னா தெரியலடா, எனக்கு தெரியல பாஸ். யூசர் பேஜ் கிரியேட் பண்றது, யூசரோட அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். அதான் யூசரோட அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கும். அது இப்போதைக்கு உனக்கு மட்டும் தானே செக் பண்ண போற. அதுக்கப்புறமா யூசர் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஃபைன் தான். ஸோ திஸ் இஸ் டன். லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட். இல்ல இதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இப்போ கரண்டா என்னன்னா இதுதான் புரியிட்டு இருக்கேன்.
போனது அழகா வந்துச்சு. இது லிங்க் எல்லாம் எடுத்து கொடுத்துருச்சு. சும்மா அதுல ரிஃபைன் பண்ணிட்டு. ஓகே இது தெரியாம ஹிந்திலாம் போயிடுச்சு. வெப்சைட் ஒழுங்கா கொடுக்காம டிஃபால்ட் ஹிந்தி போல. ஓகே ஹிந்தி தான் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இங்கிலீஷ் இல்லடா ஏதோ எரர் காமிக்குதுடா. இல்ல வந்துச்சு காப்பி பேஸ்ட் தான் பண்ணேன். எரர் சரி பாப்போம். லாஸ்ட் டேட் ரன் ஆகட்டும் பாப்போம். இல்ல கீழ ரன் ஆயிட்டு இருக்குடா. ரன் ஆயிட்டு இருக்கு. இல்ல நான் ஓவர்ரைட் தான். ஏன்னா அது இதுக்கு அதுதான் ஹிந்தில இருக்கா. எப்படி இங்கிலீஷ் மாத்துவா? இல்ல சைட் மட்டும். சைட் ஓ /en. ஓகே டன். யா டேப்ல கூட இல்ல டூ ஃபோன். சரி ஃபோனா? ஃபோன் போடுது. ஃபோன்ல தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு. சீரியஸாவா? டாக் யூஸ் பண்ண. மவுஸ் தான் போடுது. ஃபோன்ல டாக் வாங்க நேத்து தான். டாக் வாங்கி மவுஸ் கீபோர்டு. ஓ நான் ஆக்சுவலா டேப் நினைச்சிட்டு இருக்கேன்டா. டேப் கனெக்ட் ஆகல. த்ரோகா பண்றேன் டேப். எனக்கு அதான் கனெக்ட் ஆகுது. ஏன் என்ன USB 2.0 ஆகுது. என்ன கனெக்ட் ஆகல? HDMI கனெக்ட் ஆகல. நான் இப்போ இதுல வச்சிருக்கேன். ஓ மானிட்டர். ஓ அதான் பார்த்தேன் கீழ எப்பற டெக்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தேன். மானிட்டர் கனெக்ட் பண்ணியா? மானிட்டர் கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப் ஃபோனே பவர்ஃபுல்லா தான் இருக்கு. எதுக்கு லேப்டாப் தேவையில்லாத? அதனால எல்லாமே இருக்கு. இதுமே ஆன்லைன் தான். VS ஸ்டுடியோவே ஆன்லைன் தான். ஆமாமா இதுக்கெல்லாம் லேப்டாப்டா. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா அந்த மாதிரி உனக்கு நிறைய இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு தேவை. ஒன்றும் நீ அட்வான்ஸா போக தேவைப்படும். நீ எப்படி இன்ஸ்பெக்டே பண்ணாது இதை பண்ணன்னு தெரியல. பட் ஆனால் சவுண்ட்ஸ் ஃபைன். இது நீ எப்படி பார்ஸ் பண்ணி எடுத்தேன்னு தெரியல. இன்ஸ்பெக்டே பண்ணாத. இல்லையே அதுதான். இது வந்து தனி பியூட்டிஃபுல் சூப்னு ஏதோ ஒன்று இருக்கு. அது ஓகே. அது லைப்ரரி தான். அதுல நீ என்ன பண்ணிருக்கனா லிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்ஸ் பண்ணி போட்டு வச்சிருக்கு. பட் உனக்கு தேவையான லிங்க்ஸை மட்டும் பார்ஸ் பண்ணி போடணும் அப்படின்னா நீ எப்படி தான் இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு நான் இங்கே ஃபில்டர் போட்டுருக்கேன். என்னது ஆக்சுவலி இது இந்த பியூட்டிஃபுல் சூப் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஃபுல் சைட் பிளஸ் லிங்க் எடுக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல் சைட் எடுத்துட்டியா அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்றேன். நான் அத ஃபைனல் அதான்டா அதுல வந்து லிங்க்ஸ் மட்டும் எடுத்துக்கடா. நீ பண்ணிருக்கிறது எனக்கு தெரியுது. அந்த லைன் நம்பர் நான் இதோட லாஸ்ட் ஸ்டெப் வேற இடத்துல இருக்கு. நான் ஓகே இந்த டேட்லாம் போட்டு எடுத்து இது ஏன்னா அது ஒர்க் ஆகல. உங்க காட்டுறதுக்காக பழைய கோட் காட்டணும். ஓகே ஓகே இது நான் இங்க பார்த்தேன்னா டேட்லாம் போட்டுருப்பேன். லாஸ்ட் டேட் இஸ் ஃபியூச்சர் டேட் அண்ட் அப்ளிகேஷன் அதெல்லாம் கேட்டிருந்தேன் நான். ஓகே இது மாதிரி இது இருந்துச்சுன்னா இதுல ஆட் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே டுடே டேட் இருக்கு. அது வந்து லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதிரிலாம். சரி ஓகே. நான் லைக் நீ பண்றதை மட்டும் நான் பாக்குறேன். நான் பெருசா கைட் பண்ணல. பாப்போம். லெட்ஸ் see how it இல்லடா லைக் ChatGPT எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகுது. இதுல நீ பார்த்தா நிறைய கிளிக் ஹியர்னு இருக்கு. ஆனா அந்த கிளிக் ஹியர் எதோட கிளிக் ஹியர்ன்றது உனக்கு தெரியும்? இதோ இருக்கு. அது இல்லடா லைக் நிறைய கிளிக் ஹியர்னு இருந்துச்சுடா. இப்போ மேல பார்த்தீங்கன்னா கால் ஃபார் இன்டர்வியூ ஆன் செகண்ட் அட்டெம்ப்ட்னு இருக்கு. கிளிக் ஹியர் டு லாகின். இதுல கான்டெக்ஸ்ட் இருக்கு. கான்டெக்ஸ்டே இல்லாத கிளிக் ஹியர்னு இருக்கும் ஒரு சில இடத்துல. நான் இதெல்லாம் தூக்கி விட்டுறேன். கேட்லாம் எனக்கு தேவையில்ல. கேட் எடுக்காத. அதே மாதிரி வேகன்சி இந்த பழைய 2026 ஏன்னா நான் போனது கடைசி இது பில்ட் பண்ணேன். பில்ட் பண்ணதுல அதுல என்னன்னா எதுவுமே வரல. ஆக்சுவலி எதுவுமே வரக்கூடாதுதான். எனக்கு டேட் எல்லாமே க்ளோஸ்டு தான். எதுவுமே வரல. அதனால எனக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு. பட் அது எப்படி கரெக்டா இருக்கா இல்லையான்னு நான் வந்து இப்போ பார்த்தேன்னா நோட்டீஸ் 6 நோட்டீஸ் 7 நோட்டீஸ் 8 நோட்டீஸ் 9 நோட்டீஸ் 10 இருக்கு. ஆனா இது எதோட நோட்டீஸ் ஆக்சுவலா?
ஆமா அதெல்லாம் அதுதான் சொன்னேன். லைக் கான்டெக்ஸ்ட் இல்லை பாரு இதில். உனக்கு நிறைய லிங்க்ஸ் இருக்குது, அது ஓகே. பட் கான்டெக்ஸ்டே இல்லாத லிங்க் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? அந்த ஃபுல் இது எடுக்கணுமா? இதோட இப்படி எடுக்கணும். கரெக்ட். ஸோ இப்போ நீ இதை படிக்கும்போது 1க்குள்ளே இதெல்லாம் இருக்குது, 2க்குள்ளே இதெல்லாம் இருக்குன்ற உனக்கு கான்டெக்ஸ்ட் தேவையில்ல. இதுக்கு உனக்கு லைக் உனக்கு டெவ் டூல்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே இது எப்படி வச்சிருக்காங்க லே அவுட் பார்த்துட்டு அந்த லே அவுட்டை நீ சார்ஜிபிள்கிட்ட சொன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இவ்வளோ தூரம் நான் போயிருக்கேன். பட் ஆனால் உனக்கு அதுக்குமே ஒரு டூல் இருக்குது, அது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். கோட் சாண்ட் பாக்ஸ் போய் கோட் ஸ்பேசஸ், இது ஆக்சுவலாக கோட் சாண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது போய் சைன் பண்ணு. சைன்லாம் பண்ணுங்க, ட்ரை ஃபார் ஃப்ரீ இருக்கேன். ஆனால் சைன் பண்ண சொல்லி கேட்பான்னு நினைக்கிறேன். ரியாக்ட் கொடு. ஓ ரியாக்ட் தான் கொடுத்து வச்சிருக்கேண்ணா. சரி, ஃபோர்க் டெம்ப்ளேட் கொடு. ஓகே, இதில் வாட் ஆப்ஷன்ஸ் டு வி ஹேவ்? ஓகே, மேலே இந்த லிங்க் இருக்குது பாரு, ரைட் சைடில் ஒரு ப்ரௌசர் இருக்கா, அதில் அந்த லிங்க்கில் வந்து உன்னோட லிங்க்கு போடு. ஓப்பன் ஆச்சுன்னா சூப்பர், ஓப்பன் ஆகலைன்னா கொஞ்சம் டவுட் தான். க்ளோஸ் ஆகலடா, உன் ரேம் அவ்வளோதான்டா இருக்கு. 8 GB வச்சிருக்கேன்டா தம்பி. நீ இது வேற பண்ணிட்டு இருக்கப்பா, மானிட்டரில் கனெக்ட் பண்ணி அதை வேற இது பண்ணிட்டு இருக்கேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எப்படி ரேமை கிளியர் பண்ணால் க்ரோம் க்ளோஸ் ஆகாது, என்னடா ஆகும்? இப்போதானே கிளியர் பண்ண, அதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. அதான் ரீஸ்டார்ட்லாம் பண்ண தேவை. No, but 2.3 GB வருதா? சோ அதான் அவேலபிள் 2 GB அவேலபிள் இருக்கு பேசிக்கலி. 6 GB போச்சு. ஏன்டா கேம் அப்பல ஏன்டா வரீங்க? சரி, நீங்க அதெல்லாம் அப்புறம் போய் ஆப்டிமைஸ் பண்ணுங்க. இப்போ சாரி. இதுல போய்ட்டு நான் பேஸ் பண்ணிட்டேன்டா. அதான் வரல. லைக் கனெக்ட் ஆகி, ஐ மீன் இது அவனோட ப்ரௌசர் மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ பேசிக்கலி லெஃப்ட் சைடில் டைப் பண்ணுறதுனா ரைட் சைடில் பார்க்கலாம். ஸோ அவனது மட்டும்தான் வருது, ஊரில் இருக்க எல்லாத்தையும் அவன் டனல் பண்ணல. அப்படியா? வரல, விட்டுரு. ஓ வருதா? ஓ ஆனா அது வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ அப்போ அது வந்து ஐஃப்ரேம்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி விட்டுரு. இதில் நீ அந்த டெவ் டூல்னு சொல்லிட்டு பாரு, இப்போ நீ கிளிக் பண்ணது தான். ஸோ கீழே நீ டெவ் டூல் டேரெக்டாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த எலமெண்ட்டில் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா உனக்கு அவன் லே அவுட் போட்டது தெரியும். ஓபன் சோர்ஸ்ல ஹேக்கடா பண்ண போறோம். இப்போ நீ பண்றதே ஹேக் தான்ப்பா, அக்கார்டிங் டு கவர்மெண்ட். அப்படிலாம் இல்ல, நானா லீகலா பாரு. எங்க அது என்ன பேர் என்னது, மொசில்லா ஃபயர்பாக்ஸ் வச்சு தான் ஓபன் பண்றேன், ஹேக்லாம் கிடையாது. அதான்டா இருக்கும், அதுக்கு பேர் தான்டா ஹேக். மொசில்லா அது என்ன போட்டுருந்துச்சுன்னா, நீங்க எந்த டூல் சொல்றீங்களோ அந்த டூல் வழியா தான் நாங்க ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். இங்க மொசில்லா ஃபயர்பாக்ஸ் யூசர் ஏஜென்ட் இருக்குன்னா மொசில்லா ஃபயர்பாக்ஸ்ல இருந்து எப்படி ரெக்வெஸ்ட் போகுமோ அப்படிதான் போகும் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அது இன் ஜெனரல் அப்படிதான்டா போகும். சரி, அதை விட்டு ஓகே, உனக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை தாண்டியும் எடுத்துட்டு வர்றதுக்கு. பட் என்ன பண்ணலாம்? அது ரெஃப்யூஸ் டு கனெக்ட் கிடையாதுடா, அது ஆக்சுவலாக ஐஃப்ரேமில் டிஸ்பிளே பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்குதுடா, அவ்வளோதான்டா. ஸோ அது ஒரு ஹெட்டர் மட்டும் இருக்கும், அந்த ஹெட்டரை ரிமூவ் பண்ணால் போதும். பிரேவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்கும், அந்த ப்ரௌசர் ஆனால் டவுன்லோட் பண்ணு, அதில் உனக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். பிரேவ் இருக்கா? ப்ளே ஸ்டோர் தான். எவ்வளவு ஸ்பீடா இருக்குப்பா.
ஒரு மாதிரி இன்னொன்னு வர ரீசெண்டா A2D இல்ல வீடியோ பாத்தியா? இல்லையே, என்னது? GTA 5 வந்து Agent 1 ப்ராசஸர்ல ஆமா 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 லிட்டரல் EXE ஆமா, EXE full ஃபைல் EXE லோட் ரன் பண்ணி பண்ணிருக்கான். ஆடா பாவி எடுத்து ட்ரை பண்ண வந்துச்சு. ஆனா எனக்கு ரெசல்யூஷன் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஓ, உனக்கு நீயும் பண்ணியா உன்னோட இதுல? நான் இதுல நேத்தா ரன் பண்ணேன். ஓ, மிட் லேட்டர் ரன்னாச்சா? ரெசல்யூஷன் ரொம்ப குட்டியா இருக்கு. ஐ மீன் இது போடல, விண்டோஸ் என்வைரன்மென்ட் ஃபுல்லா ரன் பண்ணேன். விண்டோஸ் 11 இந்த டெக்ஸ்ட் பிரேவ்னு இங்க தெரியுதா, இது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ஓகே, இந்த ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ண பட் வரதே பெரிய விஷயம் இல்ல. ரொம்ப அதுதான் CDEF னு இருக்கு. டேய் என்னடா பண்ணி இருக்கீங்க? பழைய போன் வர குடுத்துட்டேன் நானு. இதுக்கு லேப்டாப் இல்லாமலே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். காசு சேமிச்சிட்டேன்டா கோமகா அப்படின்ட்டு. இதுல எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு பாரு. Chrome Play Store లో அவனே அதுவே எக்ஸ்டென்ஷன் தான்டா. இப்போ ஒரு ஓப்பன் ஆச்சு, அதுவே எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கும். அதுவே எக்ஸ்டென்ஷன் தான். பவர் கிரிட் டாட் என்ன கேட்குறான்? ஓ, VPN கனெக்ட் பண்ணணுமா இல்லையான்னு கேட்குறானா? அது வேண்டாம், அதை விட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் போவோம். அது இங்கே ஏன்டா போகிற? க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் போடா. கூகுளே டைப் பண்ணி சைட் லேப்டாப் இல்ல வருமா? யாருக்கு தெரியும், டைப் பண்ணால் தான் தெரியும். சைன் இன் பண்ணலையோ? சைன் இன் பண்றா. நான் அப்படியே நான் எண்டில் பார்க்குறேன் எப்படி ஆட் பண்ணுறது. ஓ, பிரேவ்ல எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட் பண்ணல. ஆனா இந்த இதுல சப்போர்ட் இருக்கு எக்ஸ்டென்ஷன். சாம்சங் பிரவுசர்ல இருக்கு. எப்படி இன்ஸ்டால் பண்ணுவ? சப்போர்ட் இருக்குது மட்டும் கிடையாது. அதுல இதான் காட்றேன். அதுல இந்த தனியாவே ஒரு ஓகே, அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஆடம்ஸ் இருக்கா? ஆடம்ஸ்ல கெட் மோர் ஆடம்ஸ் போறோம். அதுல என்ன உங்களுக்கு வேணும்? ஓகே, இதுல என்ன வேணும் அப்படின்னா ஒரே நிமிஷம், எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன். grepper gs connect modify டெவலப்பர் மோட் போட்டா வரும். ஓகே, இதில் அந்த இது போ எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் காமிச்சு. ஏய், பிரேவ்ல எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லையாண்டா? சாரி, யூ கேன் அன்இன்ஸ்டால். ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கான், பட் ஆனால் இப்போ நீ ஃபஸ்ட்டு சாம்சங் காமி, அதுக்கப்புறம் அங்கே போகலாம். ப்ரௌசர் தானே, வெறும் ப்ரௌசர் தானே சொன்னேன். இன்டர்நெட் கெட் மோர் ஆட் ஆன். ஸோ இதில் சர்ச் போ, ரெக்வஸ்ட் மாடிஃபையர்னு ஏதாவது இருக்கான்னு பாரு. வெப்சைட் செக்யூரிட்டி செக்கர்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லைடா. வெப்சைட் மாடிஃபைன் போ. அதான் யாரும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. யார் பப்ளிஷ் பண்ண இருக்கு வந்து இருக்காதுடா. ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் பண்ணு. எவ்வளோ 100 MBPS போட்டிருக்கீங்களாடா? யாரா? இல்லடா, 30 எவ்வளோ ஸ்பீடா இருக்கு?
இல்லை அதெல்லாம் வேண்டாம். அது வந்து ப்ரீ பில்ட் வெர்ஷன், அவ்வளோதான். அதெல்லாம் தேவை. ஆடான்ஸ் இருக்கு, லெட்ஸ் சி. நம்ம ரெகுலர்லேயே போய் தேடுவோம். ஸோ ஃபோன் சார்ஜ் ஆகுமா? டாக் வாங்கினல, அந்த டாக் 2000 அது வந்து சார்ஜிங், வீடியோ அவுட்புட், கீபோர்டு, மவுஸ், வேற டிவைஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம், எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணிக்கலாம், மைக்ரோ SD 7-in-1. ஓ ஓகே. எவ்வளோ? 2000. Not now. Okay, so add-ons, extension, search எங்கடா? கீழ வா, recommended எங்கடா? find more extension. அப்பா எவ்வளவு ஒளிச்சு வச்சிருக்கான். request Firefox replay request, web request tools போ, கீழ வா, இது பாப்போம். ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்ப்போம். மாடிஃபை, கேன்சல் ரிக்வெஸ்ட். சரி ஓகே, இன்ஸ்டால் பண்ணுவோம். லெட்ஸ் see என்ன அலோவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கோட் எழுத சொல்லுது. இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் கோட் எழுதுறதுக்கெலாம் காலம் கொடுத்துக்கலாம். ஏன் இதை வந்து டிஃபால்ட் பிக்சல் எடுத்துகிட்டு வர மாட்டான்னு தெரியல, இந்த டெக்ஸை போட்டு. இல்லைடா, நீ ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு போடா, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறா. ஆட் கொடு. ஆட்ல ரூல் நேம் சும்மா ஏதாவது டெஸ்ட், ரூல் நேம் ஏதாவது டெஸ்ட்னு கொடு. பிஃபோர் ரிக்வெஸ்ட், ஆத் ரிக்வெஸ்ட், பிஃபோர் ரீடைரக்ட், கம்ப்ளீட்டட் போ. கோடு எல்லாம் அதான்டா நானும் கேட்டேன். கோடு இந்த கோட்லாம் நான் எங்கடா போய் தெரியுது, என்ன கோடுன்னு கூட தெரியாதுடா. அந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கான்ல, அந்த கொஸ்டின் மார்க்கு கூட ரெஃபரன்சஸ் போ. ஸோ ஆன் கம்ப்ளீட். சரி கீழே வா. சின்டாக்ஸ், லிசனர். ஓகே, ஸோ இது மேலே இருக்கிறது காப்பி பண்ணிக்கோ. ஏன் அப்படியே சின்டாக்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கோ. அந்த ChatGPT போ. ஸோ சும்மா நியூ சாட் பேஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறா. கொஷினே கேட்கலாடா, வெறும் சின்டாக்ஸ் என்ன பண்ணுறது. மாடிஃபை திஸ் டு இக்னோர் ஐஃப்ரேம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கொஷினை ஃப்ரேம் பண்ணிக்கோ. அந்த பர்டிகுலர் சைட் வந்து ஐஃப்ரேமில் டிஸ்பிளே ஆகலை. ஸோ அந்த பர்டிகுலர் சைட்டோட நேம் போட்டுக்கோ. லைக் அது என்ன சைட் அது? ஓகே, இந்த சைட் அதில் போட்டு திஸ் சைட் இஸ் நாட் ரெண்டரிங் இன் ஐஃப்ரேம். ஐஃப்ரேம் ஒரே வார்த்தை, பட் பரவாயில்ல விடு, அது ChatGPT பார்த்துக்கும். ஐஃப்ரேம் intercept the request and modify the header accordingly in code. கீழே வா. ஓகே, கீழே அந்த ஒரு பேர். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி அதில் போய் போட்டு விட்டுரு. மோசிலா அந்த இதில் கம்ப்ளீட்டடில் போட்டு. ஸோ எப்படி ரன் பண்ணுறதுன்னு மட்டும் பாரு. நான் போய் கீழே டெம்ப்ளேட் நேம் கேட்குது பாருடா. அப்ளை கொடுத்துறியா? என்ன கொடுக்கும்? டெம்ப்ளேட் URL தான் வேற என்ன.
ஆனால் இது என்ன டெம்ப்ளேட்டு? ஓகே, மேலே இருக்கு பாரு, அதில் அந்த யூஆர்எல் மட்டும் கொடுத்துக்கோ. இல்லைடா, அந்த மேட்ச் ரிக்வெஸ்ட்டில் யூஆர்எல் மட்டும் கொடுத்துக்கூட. இதில் தானே இருந்துச்சு, கிளிப்போர்டில் தான் அதுதானடா இருந்துச்சு. ஓ, கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி கிடையாதுல்ல, சாரி பாஸ். இருக்கு கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு, ஆனால் இதுலேருந்து எடுக்க தெரியல. ஓகே, ஸோ யா, சேவ், அப்ளை கொடு. அப்ளை, ஓகே, என்ன கொடுக்கணும்? ஓகே, ரூல் சேவ்ட். இப்போ வந்து கோட் சாண்ட்பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. இதுலயே ஆப்வியஸா மொசிலால ஃபர்ஸ்ட் லிங்க், ட்ரை ஃபார் ஃப்ரீ டெம்ப்ளேட். எப்படா ஃபோன்ஸ்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆச்சு? அதுதான்டா, நான் இதெல்லாம் வந்து நான் வந்து என் கையில லேப் இருக்கு, ஆனா அதை எடுத்து வச்சு பண்றதுக்கு எனக்கு இதே இல்லை, மோட்டிவேஷனா வராது. இதுனா பாரு எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கு. எப்படிடா நீ வர்க் பண்ற? இப்போ இதுவே ஒரு மோட்டிவேஷன் தான். இப்போ ஓபன் பண்ண நம்ம லிங்க், அதனால இவ்வளவு தூரம் இருக்கு. நிறைய என் லேப் எடுத்துருந்தோம்னா மூக்கல முக்கிட்டு இருக்கு. லேப் கூட இவ்வளவு ஸ்பீடா வராதுன்னு நினைக்கிறேன். அதான் ஐஃப்ரேம் ஒர்க் ஆகல, திருப்பி அதே தான் வருது. லெட்ஸ் கோ அண்ட் டீபக். ஏதாவது புது டேப் எப்படி இதில் ஓப்பன் பண்ணுறது? நியூ டேப்பே காணமேடா ஆப்ஷனு. டேய் அதெல்லாம் தேவைடா, நியூ டேப் மட்டும் ஓப்பன் பண்ணுறா. டேய் ரெண்டுமே தேவைடா. நீ ஹோம் கொடுத்தனா எப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணுறது? ஒவ்வொன்றுக்கும் போய் திருப்பி கோடை பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பியா உட்காந்து? இப்போ ஒன்னொரு டேப்ல வந்து ஓகே, இது எல்லாமே தனித்தனி டேப்பாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேய் சைன் இன்லாம் பண்ணதுடா. இது தாண்டா நியூ டேப். கீழே தெளிவாக ஸ்க்ரீனை பாரு, பாட்டம் ரைட் இது இருக்கு, ப்ளஸ் ஐக்கன் இருக்கு. இப்போ வந்து அந்த எக்ஸ்டென்ஷனோட பேஜ் ஓப்பன் பண்ணு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆடான்ஸ் ஏடிடி இல்லை ஏன் அதுவே க்ளோஸ் ஆயிடுச்சா? இதில் பேக் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இதுலேயும் சரி ஓகே. இதில் இல்லனா அவன்கிட்ட கேட்ருவோமா சாட்ஜிபிடி இத வந்து இல்ல இந்த யூஆர்எல் அதில் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு அது தேவை, நான் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணணும்னு கேளு. சரிடா, ஸோ பேசிக் ஐடியா உனக்கு கிடச்சிச்சுல, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் ஓகே. நான் ஸோ உனக்கு வந்து எப்படி அந்த இன்னொரு வெப்சைட் அதில் ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி இந்த வெப்சைட் அதில் ஓப்பன் ஆகும். இல்ல அதுல அவுட்புட் என்ன கண்டுபிடிக்கணும்ன்ற இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் ஓப்பன் ஆச்சுன்னா போதும். நீ ஷேர் பண்ணு. ஓகே, நான் இதை மட்டும் நான் ஷேர் பண்றேன். அது மட்டும் கத்து. டேய் நான் ஆக்சுவலாக காலை என் பண்ணிட்டு வரணும்டா, அப்படி ஷேர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஷேர் ஆகுதா? அப்படியா? சரி ஓகே, ஷேர் ஆகுதா? வருதா? சூப்பர். ஓகே, தெரியுதா? வந்துருச்சு. வந்துருச்சு. ஆனா எனக்கு பெரிய ஸ்கிரீன் பண்றது என்னால புரிஞ்சுக்க பண்ண முடியாது. இதானடா? டேய் இதானே? ஆமா ஆமா ஓகே. ஸோ இதுதான் டெவ் டூல்ஸ். இதுல எலமெண்ட்ஸ்குள்ள போ, இந்த பட்டனை கிளிக் பண்ணு. குட்டியா இருக்கா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? இது செட்டிங்ஸ் அதுல ஓபன் ஆகும் கையில. ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ லைக் க்ரோம் டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ண தெரியும்ல, ஓப்பன் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ற அப்படின்னா உனக்கு வந்து இதில் நீ மாடிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஒரு காமிக்கும். ஸோ இதில் போய் பார்த்தோன்னா L1 எல்ஐக்குள்ள H4 எல்ஐக்குள்ளே தான் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் எல்ஐன்னு இருக்கு. ஆமாம். ஸோ அந்த எல்ஐக்குள்ளே போயிட்டு நீ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த எல்ஐ அப்படியே சாட்ஜிபிடிக்கு இங்கே இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணனா உனக்கு காப்பி ஆப்ஷன் இருக்கும். காப்பி
எலமெண்ட்னு இருக்கு பாரு, இந்த காப்பி எலமெண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணனா இப்படி வரும். எடுத்துகிட்டு போய் ChatGPT கொடுத்துட்டு எனக்கு இதில் வந்து பார்ஸ் பண்ணி எனக்கு உனக்கு தேவையான இந்த டைட்டில் தேவை, அதுக்கப்புறம் இந்த இது தேவை, இது எல்லாத்தையும் எனக்கு ஃபார்மேட்டடாக தா அப்படின்னு சொல்லிட்டு கேளு. அந்த ஃபார்மேட்டடாக தரதை எடுத்துகிட்டு போய் எங்கள் பேஸ்ட் பண்ண முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உனக்கு ஒன்று தேவைப்படும். இதோட பாத் எங்கே இருக்குது, நான் சொன்னதெல்லாம் இதுக்குள்ளே எப்படி தேடுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எங்கே இருக்குன்னு தெரியணும்ல. அதுக்கு வந்து இந்த ட்ரிபிள் டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி போயிட்டு ஃபுல் எக்ஸ்பாத் இருக்குது பாரு, இந்த ஃபுல் எக்ஸ்பாத்தை கொடுத்த அப்படின்னா உனக்கு வந்து இதோட இது எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு உனக்கு எடுக்க முடியும். ஸோ அதை நீ எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி ChatGPT கொடுத்த அப்படின்னா உனக்கு இதோட ரெஃபரன்ஸும் தெரிஞ்சிடும், இதுக்குள்ளே எப்படி போய் தேடுறதுன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு மட்டும் சைட் மேப்பே இல்லை பைத்தியக்காரங்க. சைட் மேப் இருக்காது, சைட் மேப்லாம் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. அதெல்லாம் சைட் மேப் வந்து ஹியூமனுக்கு படிக்கிறதுக்கு தாண்டா, கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்குடா. சரி, இன்னும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போது நெட்ஒர்க்கில் போய் பார்த்தேன்னா என்னடா என்எஸ்சி ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எங்கடா ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு? லாஸ்ட்ல. ஓஹோ, சரி ஓகே. லாஸ்ட்ல எங்கே சரி ஓகே. ட்ரூ என்ன ட்ரூ? இதெல்லாம் லீகல் தானே? இது எல்லாமே தெரில, அது இவங்க பாஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. அலோவ் பண்ணால் தான் லீகல், அலோவ் பண்ணனா லீகல். அலோவ் பண்ணலனா பிளாக் ஆயிருக்கும்ல. அப்படிலாம் இல்லையா? எப்படி பிளாக் பண்ண முடியும்? லைக் இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எல்லாம் ஒன்று தான், பிளாக்லாம் ஆகாது. மோஸ்ட்லி இல்லீகலாக தான் இருக்கும். நான் ஒரு இதுல போய் பார்த்தேன், காப்பிரைட் இதெல்லாம் பார்த்தேன். யூ கேன் யூஸ் பட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, இன்டிவிஜுவல் பண்ணிக்கலாம். அதேதான். அது சிங்கிள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், ஆனா நீ அதை வச்சு எதுவுமே ஆக்ட் பண்ண கூடாது. இல்லடா, லைக் டிஸ்ட்ரிபியூட் வேற, செல்ஃப் யூஸ் வேற. செல்ஃப் யூஸ் வந்து நீ பண்றது, டிஸ்ட்ரிபியூட் தான் மேட்டர் ஆக்சுவலா. கரெக்ட். செல்ஃப் யூஸ்க்கு வந்து இல்ல ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னா அதுல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோயேன். 10,000 rupees நான் தரேன் உனக்கு அப்படின்னு இருக்குன்னா அதை வச்சு நீ கேஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே. இன்னொரு ஆப்ஷன் இருக்குடா, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாரு, இந்த HTML அப்படியே எடுத்துட்டு போய் நீ ChatGPT கொடுத்துட்டு எனக்கு வந்து இதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பாஸ் பண்ணித்தான்னு சொல்லிட்டு கேளு. அது நீ இப்ப கூட பண்ணலாம். மாதிரி வெரி ஆயிடுச்சு. ஏன்? ஆமா, நான் இவ்வளோ இது இவ்வளோ இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் மூவ் பண்ணிருக்க முடியுமா? நான் 2 இது படிச்சுட்டு அன்னைக்கே படுத்து தூங்கி இருந்திருப்பேன். ஓகே. எல்லாமே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும் சரி, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கட்டும் சரி, ஒரு இது வந்து ஒரு டீம் கிட்டத்தட்ட பண்ண வேண்டிய வேலை எல்லாமே இப்ப அதுவே பண்ணுதுன்னா அதை பார்த்துக்கோ. எனக்கு அதனாலதான் ஷாக்கே, என்னடா எல்லா வேலையும் நீயே பண்ற. எனக்கு தெரிஞ்சு இது ChatGPT-க்கும் அனுப்ப முடியாதுடா. இது வந்து லைக் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. லைக் அதுலயும் உனக்கு கான்டெக்ஸ்ட் லிமிட் இருக்கும், லைக் எல்லாத்தையும் அனுப்ப முடியாது. ஆமா ஆமா 10,028 அது 1028 ஏய் எங்கடா நான் பேஸ் பண்ணா போயிட்டே இருக்கடா, இவ்வளவு இதெல்லாம் எங்கடா அனுப்ப போறேன்? நான் சொன்னதாண்டா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், நீ டெக்ஸ்ட் ஃபைல்ல கொடுத்துரு, நான் வந்து குட்டியா அதை பார்த்துட்டு அந்த கரெக்ட் இத பார்த்துட்டு இருக்கேன். ஏய் நான் HTML தருண்டா, நீ அதை எப்படிடா பாப்ப? இது சரி உன் இஷ்டம் பாரு. இல்ல அந்த HTML பிரிண்ட் பண்ணிருப்பல அந்த பேரை அதுவும் இருக்காதா? இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுல ஏதோ ஒரு லைன் இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இல்ல HTML நான் இது பண்ணிடுவேன், லோக்கல் ஹோஸ்ட் பண்ணிடலாம், செக் பண்ணலாம். ஆண்ட்ராய்டில் லோக்கல் ஹோஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பண்ண முடிஞ்சா செக் பண்ணி பாரு.